இங்க இருக்கிற காவல்துறை தமிழக முதல்வரை ஒப்பிட்டு எமது தலைவர் தியாக தலைவரை பேசியிருக்கிறார். ஒரு பொறுக்கி, ஒரு புறம்போக்கு, அட்ரஸ் இல்லாதவன், தெருநாய் என்று சொன்னார்கள். தெருநாய் இல்ல, அவன் சொரிநாய். அவன் சீமானோட புளிப்பு தான் சாப்பிட்டு போனீங்கிறான். சீமானோட புளிப்பு சாப்பிட்டனால ரோட்டுக்கு வந்து இந்த மாதிரி பேச சுய அறிவு இழந்து போலீஸ்காரங்க இருந்தாலும் கூட உள்ள உதைக்கிறது. காவல்துறை அமைப்பையும் மீறி, காவல்துறையுடைய கட்டுப்பாட்டையும் மீறி எங்களால் சீமானை செருப்பால் அடிப்பதற்கு எங்களுக்கு துணிவு இருக்கிறது. ஏன் கட்டுப்பட்டு இருக்கிறோம் என்று சொன்னால், சீமானை போல ஹியூமானை போல நாங்கள் கேவலமான ஆட்கள் கிடையாது. இந்த தமிழ்நாட்டில் எதற்கும் உதவாத கேடுகட்ட ஜென்மங்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கு. அது அந்த திருநாய் தமிழர் கட்சி. வந்து உடனே உன் வாயெல்லாம் சுருட்டிக்கிட்டு வாயில என்னென்ன நீங்க வச்சுக்கணுமோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு பாருங்க. இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லா பேரையும் கெடுக்கிற நீ ஒருத்தனால இஸ்லாமியர்களுடைய அவ்வளவு பேரும் கெட்டு போய் வைக்கிற மானகட்ட மாந்தாரி. நீ பயந்துகிட்டு காவி மூத்தரம் குடிச்சிட்டு இருக்க நாயே. வேணும்னா உனக்கு அறிவு வேணும்னா விடுதலை சிறுத்தைகளோட மூத்தரத்தை குடி. விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம். தமிழக முதல்வர் எழுச்சி தமிழரையும் இணைத்து கொச்சைப்படுத்திய சீமானின் புளிப்பு மிட்டாயை தினமும் சாப்பிடுகின்ற, தினமும் உறிஞ்சுகின்ற ஹியூமானை கைது செய், கைது செய், கைது செய். புளிப்பு முட்டாய் சீமான் சாப்பிடுகின்ற அயோக்கியர்களை கைது செய்.